Good evening students. 10th max important 5 mark series பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.14ல இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1/α + 1/β ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ரூட்ஸ் ஆல்ஃபா கம்மா பீட்டான்னு கொடுத்தாங்கனாவே ஃபஸ்ட்டு நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, -7 இருக்குது. நம்ம ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +7 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². x² கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது x²க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன, 2, அதனால 2 போட்டோம். ஸோ 7/2 அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, 5 இருக்குது. அதே மாதிரி x² கோஎஃபிஷியன்ட் வந்து 2, அதனால் 5/2 தான் ஆன்சர். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆல்ஃபா கமா பீட்டா வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிப்பீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். What is the formula for alpha plus beta? Minus coefficient of x by coefficient of x². Then alpha into beta ஓட formula constant term divided by coefficient of x². கீழே எல்லாமே x² தான் வருது, மேலே மட்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு பண்ணணுமா அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் என்ன, 1/α + 1/β இந்த சம்மு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எந்த சம்மு கொடுத்தாலும் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பாரு. கண்டிப்பாக இங்கே இல்லை, ஒன்று ஆல்ஃபா இருக்குது, ஒன்று பீட்டா இருக்குது. இதை பீட்டாவாக மாற்ற முடியுமா, முடியாது. இதை ஆல்ஃபாவாக மாற்ற முடியுமா, முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்கே பீட்டா மல்டிப்ளை பண்ணால் பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வரும். இங்கே ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணால் மேலே ஆல்ஃபா வந்துடும், கீழே ஆல்ஃபா வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஆல்ஃபா பீட்டா இருக்கிறதுனால தான் காமனாக ஆல்ஃபா பீட்டா போட்டாச்சு. இங்கே பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. நமக்கு ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூவும் தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன வந்துச்சு, 7/2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு என்ன வந்துச்சு, 5/2. ஸோ 2க்கு 2 கேன்சல் பண்ணியாச்சு, 7/5 தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த செகண்ட் சம் பாருங்கள். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதுலேயும் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஆல்ஃபாவை பீட்டாவாகவும் மாற்ற முடியாது, இந்த பீட்டாவை ஆல்ஃபாவாகவும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபாவால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா². அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள், பீட்டாவால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. அதே மாதிரி இதுலேயும் பீட்டா மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா², பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா² டிவைடட் பையில் ரெண்டுலேயுமே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கிறதுனால காமனாக ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா போட்டாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி போன சம்லேயே இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். தனித்தனியாக ஸ்கொயர் இருந்தால் எப்படி எழுதணும், ரெண்டா ஒன்றா சேர்த்து ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா பார்த்தோமா. ஸோ ஆல்ஃபா² ப்ளஸ் பீட்டா² அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்² -2 ஆல்ஃபா பீட்டா. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஏன் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏன் அப்படியே போடக்கூடாதான்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் தெரியாது, இல்லை வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ரெண்டே வேல்யூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்² தான் நமக்கு தெரியும். சரி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஆல்ஃபா² ப்ளஸ் பீட்டா² வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால தான் இதை வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது பண்ணுறதுக்காக தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்² -2 ஆல்ஃபா பீட்டான்னு ஃபார்முலா போட்டிருக்கோம், டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்² இருக்கா, அதை தனியாக எழுதியாச்சு. இங்கே 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா இருக்கா, ரெண்டுக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன் தான். ஸோ நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். எதுக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பிரித்து எழுதினதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க ஆல்ஃபா பீட்டாக்கு இங்கே இருக்க ஆல்ஃபா பீட்டாவை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2 மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்² டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும் 7/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 5/2 தெரியும். சரியா.
அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 7/2 ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக 5/2. அங்கே -2 இருந்துச்சுல, அந்த -2 தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த கீழே இருக்க டேர்மை மேலே கொண்டு போகும்போது அப்படியே என்னாகும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், தலைகீழாக மாற்றணும். டிவைடட் பையில் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர். இந்த டிவைடட் பையில் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது என்னாகும், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தலைகீழாக மாறும். ஸோ 2/5 -2. நெக்ஸ்ட் டேர்மில் எதையோ கேன்சல் பண்ணியாச்சு, பேலன்ஸ் இருக்கிறது எழுதியிருக்கேன் 49/2. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 1/5 இருக்கும், இங்கே -2 இருக்கும். அப்போ இந்த 2வையும் 5 மல்டிப்ளை பண்ணி 10ன்னு போயிட்டாங்க. இங்கே -2 இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே 10 இருக்கா, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 49 டிவைடட் பை 10. ஓகேவா, இங்கே 49, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 மைனஸ் இங்கே வந்து -2 × 10 20 டிவைடட் பை 10. ஓகேவா, இப்போ 49ல் 20 போச்சுன்னா எவ்வளோ வரும், 29 டிவைடட் பை 10. இதுதான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து தேர்டு சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் அதே சப்டிவிஷனில் வந்து தேர்டு சம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. இதுலேயும் பாருங்கள் டினாமினேட்டர் வந்து சேமாகவே இல்லை. இதாகவும் மாற்ற முடியாது, இதாகவும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோம். அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் 2 தான் இருக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் பீட்டா ப்ளஸ் 2 தான் இருக்குது, இந்த பீட்டா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம டினாமினேட்டரும் ரெண்டும் சேம் ஆயிருந்தனால ரெண்டையும் சேர்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம், இங்கே பீட்டா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ ரெண்டு பக்கமே என்ன இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ரெண்டு பக்கமே இருக்கும். அதனால் காமனாக நம்ம எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு a, இதுதான் b. a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பி, 2 ஆல்ஃபா அதாவது 2ab, 2 போட்டுக்குவோம். இந்த டேர்ம் இந்த a இதுதான் b. அப்போ 2 × 2 4 × ஆல்ஃபா 4 ஆல்ஃபா. அதே மாதிரி இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன வரும், பீட்டா ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 பீட்டா. ஓகேவா, இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோமா, டிவைடட் பையில் இருக்கிறத அப்படியே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே 2 ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ என்ன வரும், 4 வருமா. இங்கேயும் ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது, இதோட வேல்யூ 4 வரும். அப்போ அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மே ஆட் பண்ணால் 8. அது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. அது போக இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது போட்டாச்சு. இங்கே 4 ஆல்ஃபா இருக்குது, பீட்டா ஸ்கொயர் 4 பீட்டா. ஓகேவா, அந்த டூ ஸ்கொயரை ஆட் பண்ணி 8ன்னு எழுதியாச்சு. டிவைடட் பையில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. அடுத்த செகண்ட் நம்பர் எடுங்க, 2 × பீட்டா 2 பீட்டா, 2 × 2 4. ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 4 ஆல்ஃபா இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 4 பீட்டா இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயுமே 4 காமனாக இருக்கனால 4 காமனாக எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 டிவைடட் பையில் இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து எழுதிட்டோம். இதுலேயும் அதே மாதிரி 2 ஆல்ஃபா 2 பீட்டான்னு இருக்குது, 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அவ்வளோதான், எல்லாமே என்னவோ மாறிடுச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் மாறிடுச்சு. வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுவேன், 7/2 ஹோல் ஸ்கொயர். 2 × ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக என்ன போடணும், 5/2 போடணும். ஸோ அந்த வேல்யூஸ் தான் வந்து இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆல்ஃபா ப்ளஸ் இந்த இடத்துலலாம் 7/2 இன்ட்டு இந்த இடத்துலலாம் 5/2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ 7 ஸ்கொயர்னா 49/2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 × 5 10/2, 4 × 7 28/2 ப்ளஸ் 8 இருக்கா, 8 இங்கே மட்டும்தான் டினாமினேட்டர் இல்லை. ஓகேவா, 8 கீழே டினாமினேட்டர் வேல்யூ நான் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், 8 × 2 16 ஆகும். அப்போ 16/2ன்னு வந்துடும். அதை தான் நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். டிவைடட் பையில் இருக்கிறது அதே மாதிரி தான், இந்த 2 மட்டும் 7ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இங்கே 4 இருக்குது, இங்கேயும் நமக்கு என்ன வேணும், 2 வேணும். அதனால் மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 8/2ன்னு வந்துருச்சு. ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 49/4 அப்படியே வச்சுட்டேன்.
இங்கே எல்லாமே 2ஆக தானே இருக்குது, இங்கேயும் 4 வந்தால் தான் நம்ம இந்த எல்லா டேர்மையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே 4 வரணும்னா மேலே என்ன பண்ணணும், கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 49/4 அப்படியே இருக்கும். 10 கூட 2ஆ மல்டிப்ளை பண்ணால் 20, 28 கூட 2ஆ மல்டிப்ளை பண்ணால் 56, 16ஓட 2ஆ மல்டிப்ளை பண்ணால் 32. ஸோ அப்போ கீழே ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, காமனாக 4ன்னு மாறிடும். அதே மாதிரி கீழே இங்கே டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 5 + 14 19, 19 + 8 27. ஸோ 27 டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ 27/2. ஓகேவா? இப்போ மேலே இருக்க நம்பரெல்லாம் அப்படியே நான் சேர்த்து எழுதியிருக்கேன், /4. இப்போ கீழே இருக்க 27/2 மேலே கொண்டு போகும்போது, அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போகும்போது என்னாகும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதணும். அப்போ 27/2 என்ன ஆகும், 2/27. 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு, /2ல 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 27. 2 × 27 54. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 49ல் 20 போச்சுன்னா 29, 29ம் 56 எவ்வளோ, 35, 85, 85 கூட 32 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 117 வரும். ஓகேவா? /54. இதுதான் தேர்டு சம்மோட ஆன்சர். ஓகேவா?